சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாற்றுவோம். நான் எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, வெளியூர்ல இருக்காங்க. அதுக்காக அம்மா பார்க்கலான்னு வந்தேன். ஒரு 4 தடவை நான் அம்மாவை பார்க்கவே முடியல. திருப்பி ஒரு 5வது தடவை தான் அம்மாவை பார்த்தேன். அம்மா பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் அருள்வா கேட்டாங்க. கேட்டு முடிச்சோன்னே ஒன்று பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணி முடிச்சு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் அழுதுட்டு வந்து அம்மாட்ட கேட்டேன், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை தொழிலில். அதனால் எல்லாம் அம்மா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்து நான் இங்கேருந்து காரை எவ்வளோ தூரம் தான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு கொடுத்தோன்னே எனக்கு அந்த பிரச்சனை, எங்கள் அப்பாவும் நல்லா இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. இதோட நான் அம்மாட்ட இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் எந்த நல்ல காரியமும் எது நடந்தாலும் அம்மாவை கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு அம்மாட்ட அன்றைக்கே சொல்லிட்டேன். சொந்த மச்சனை 20 வருஷமாக ஜெயிலில் தண்டனையாக இருந்தோம். இப்போ ஒரு 7-8 வருஷமாக உள்ளே இருந்தோம். இப்போ வந்து எங்கள் மாமியை வந்து இங்கே வந்து வாக்கு கேட்டு அது நீங்கி அவன் கேஸு ரத்தம் ஆயிடுச்சு. ரத்தம் ஆகி ஜாமீனெல்லாம் வெளியே வந்துட்டு எந்த கேஸும் கிடையாது. அதனால் எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு எங்கள் மாமியா வந்து எங்கள் மாமியா சொன்னிச்சு, இப்படி போய் பாரு நல்லா இருக்குது, அதில் சொல்கிற வாக்கு நிறைவேறுது அப்படின்னு சொன்னிச்சு. அதனால் போன வாரம் வந்தேன், வந்து பார்த்தேன். இப்போ விளக்கு போட்டு வர சொன்னிச்சு. இப்போ அதுக்கோசரம் வந்திருக்கேன். சென்னைக்கு வந்தாங்க அம்மா. அப்போ போய் நான் பார்த்தேன். 1 நாள் 2 நாள் தங்கி இருந்து அவங்கள பார்த்துட்டு தான் போனேன்னு. கால் சுத்தமாக இப்படி நடக்க ஆரம்பித்தார். வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ளார நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு சென்னையில் போன 4 மாதத்துக்கு முன்னாடி என் மருமகளுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்து டைவர்ஸ் வரைக்கும் வந்துச்சு. ஆனால் போகாமல் இருந்தாங்க. அம்மாட்ட வந்து நீ அவளை வெளியில் அனுப்பிச்சு நான் பையனை காப்பாற்றி தரேன் சொன்னாங்க. அதை முடிச்சு கொடுத்தாங்க. திருப்பி பையனுக்காக தான் கேட்கறதுக்கு வந்தேன். பையன் போயிட்டு 3 வருஷம் ஆகுது. வெளியில் நான் கடை வச்சுருக்க இடத்துல ரூம் எடுத்துருந்து அங்கேயே தங்கி கடையிலேயே வேலை செய்யுது. எங்கள் பொண்ணு கொடுத்தது தான் மருமகனோட சேர்ந்து அங்கேயே கடை நட்டிக்கிது 2 பேர் சேர்த்து. இப்போ வந்து ஒரு முறை போய் கூப்பிட்டு வந்தேன், வந்து போனான். திருப்பி 2வது வரணும் நிரந்தரமான்றதுனால வந்து. ஆமாங்க, இங்கே வந்திருந்தேன். கல்யாணத்துக்கு தடைபட்டு இருந்துச்சு. அம்மாவை பார்த்துட்டு போனேன். எந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிச்சு அதே பொண்ணு வந்து 3 மாதத்தில் வந்து கல்யாணம் முடிச்சு இங்கே நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அம்மாவை நம்பி வாங்க, நல்லதே நடக்கும். நான் எங்கள் பையனுக்கு ஒரு வாட்டி வந்தேன். எங்கள் பையன் சுத்தமாக பேசவே இல்லை என்கிட்ட. அப்புறம் எனக்கு வந்து போய் ஒரு வாரத்தில் எங்கள் பையன் பேசினேன். இப்போ எங்கள் பையன் வந்து போயின்னுக்கிறான். இப்போ வீட்டு பிரச்சனைக்கோசம் வந்துக்கிறேன். சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாற்றுவோம்.